பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் வந்து ரொம்பவே கோவமா வீட்டுக்குள்ள வராங்க. உடனே கோமதி வந்து கதிர் நில்லடா ஒரு நிமிஷம் நில்லடான்னு சொல்லிட்டு கோவமா வராங்க. என்ன விஷயமா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருடா, நான் பெத்த பிள்ளைங்களிலே உன்னை மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த நேரத்திலயும் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தாம தீர யோசிச்சுதான் எது ஒரு முடிவும் பேசுவ. எந்த ஒரு விஷயத்தையுமே நீ பேசுவ. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இத பேசுன? சொல்லுடா, ஏன் இப்படி பேசுனேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா, அது வந்துன்னு சொல்லிட்டு கதிர் தயங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. கதிரு, எனக்கு உன்னை பத்தி ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு எதுக்காக இப்படி பண்ணன்றத சொல்லுடா. சொல்லுடா, நான் கேக்குறேன் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கதிருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம கதிர் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. அது வந்து அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மாமா வந்து வழியில போயிட்டு இருந்தாரு. அப்ப எல்லாருமே மாமா கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ வந்து உன் அம்மாவை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இப்படி வெள்ளைன்னு சொல்லியுமா நீ திரியன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேட்டாங்க. அதை நினைச்சு மாமா கண் கலங்கி போனாரு. அந்த ரீசனுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உப்புக்கு சப்பு காரணத்தை வந்து சொல்றாங்க. இதை வந்து வீட்டுல இருக்க யாராலுமே ஏத்துக்க முடியல. உடனே கோபமா பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் வந்து கோவமா பேசுறாங்க. ஏண்டா, இப்படி ஒரு வருத்தம் இருக்குன்றத நீ வந்து இப்படி பேசினாங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அத வந்து நீ என்ன பண்ணணும்? எங்க கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீயா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு போனா என்னடா அர்த்தம்? பாவம், அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். அத பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியாடா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப வந்து கதிர் வந்து அம்மா அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. இத உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலடா, எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு கோபமா கோமதி அங்கிருந்து போயிடுறாங்க. பாண்டியனும் அங்கிருந்து போயிடுறாங்க. ராஜி வந்து அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. கதிர் ராஜியோட முகத்தை பார்க்காம அங்கிருந்து பக்கமா கிளம்பி போறாங்க. உடனே நம்ம கதிரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ராஜி போறாங்க. கதிரு, ஏன் இப்படி மறைச்சு மறைச்சு ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி போய் சொல்ற? சித்தப்பா கிட்ட ஒவ்வொரு மாதிரி சொல்ற, நான் கேட்டா என்கிட்ட ஒரு மாதிரி சொல்ற, இப்ப வீட்டுல இருக்கவங்க கேட்டா அவங்க கிட்ட ஒரு மாதிரி சொல்ற. உன்னுடைய மனசுல என்னதான் இருக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சொல்லு கதிரு, சொல்லுன்னு சொல்லிட்டு கோபமா கேக்குறாங்க. உடனே கதிர் வந்து ராஜி, என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்பத்துல இருந்து ஊர் உலகம் பேசுறது எல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்ட. எப்பவுமே அதை பத்தி கேர் பண்ண மாட்டேன் தானே இருப்ப. இப்ப ஏன் புது விதமா இருக்கேன்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் கோவப்பட்டு பேச கதிரால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியறதில்ல. ஏன்னா ராஜி கேட்கிற கேள்வி எல்லாமே சரியான கேள்வியா இருக்கிறதுனால கதிர் கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்ல. கதிர் அமைதி அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து நம்ம காந்திமதி பாட்டியை காட்டுறாங்க. காந்திமதி பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து சக்திவேல் வந்து திட்டிட்டு இருக்காங்க. அந்த பிச்சைக்கார பையன், ஒண்ணுத்துக்கு உதவாத பரதேசி பையன், அவன் வந்து உங்களை வீட்டை விட்டு வெளியே போங்கன்ற அளவுக்கு அவன் பேசியிருக்கான். ஆத்தா, நான் பண்ணது தப்புதான், இல்ல நல்லா சொல்லல. ஏதோ ஒரு கோபத்துல வருத்தத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன். ஆனா நீ நம்பி போனவங்க கடைசியில என்ன ஆனாங்க பாத்தியா நல்லா சொல்லிட்டு சக்திவேல் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்க முத்துவேல் வந்து சக்தி கிட்ட சொல்றாங்க. இங்க பாருடா, நடந்து முடிஞ்சு போச்சு. இனி அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனமும் கிடையாது. தேவையில்லாம ஆத்தாவோட மனசை மறுபடியும் மறுபடியும் ஏன் கஷ்டப்படுத்துற? அவங்க ஏற்கனவே அழுதுகிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. திரும்பவும் அவங்க மனசை வருத்தப்படுற மாதிரி ஏன்டா பேசுறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதும் என்னென்ன நீ பேசுறத பார்த்தா உன்னுடைய மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுற மாதிரியே இருக்கே. அந்த பரதேசி பையனுக்கு சப்போர்ட் பண்றியான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. ஆத்தா நம்ம வீட்டுக்கு வந்துருச்சான், அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் சொல்லிட்டு முத்துவேல் அங்கிருந்து போறாங்க. உடனே நம்ம சக்திவேல் வந்து நேரா வடிவு கிட்ட வந்து அண்ணி, அண்ணன் பத்தீங்களா? கதிரை பத்தி திட்டக்கூடாது, கதிரை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வடிவு வந்து அவர் அப்படி என்ன சப்போர்ட் பண்ணி பேசிட்டாரு? எதுக்காக சும்மா தேவையில்லாம அந்த விஷயத்த பத்தி பேசணும்? ஆத்தா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? அப்ப அத பத்தி மட்டும் தானே நம்ம பேசணும். அதை விட்டுட்டு நீங்க எதுக்காக தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு நல்லா சொல்லிட்டு கோபப்படுறாங்க. அதானே பார்த்தேன். 1000 தான் இருந்தாலும் அவன் உங்க மருமக இல்லையா? அவனை பத்தி பேசின பின்ன நீங்க கோபப்படத்தானே செய்வீங்கன்னு சொல்லிட்டு வடிவு பேச வடிவுக்கு கோபம் வந்து உங்ககிட்ட எல்லாம் என்ன பேசினாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. சக்திவேல் வந்து குமார் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா, என்னப்பா இது? நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பெரியப்பா அவ்வளவு கோவப்பட்டாரு. ஆனா கதிர் இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கான். ஆனா அவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவங்க ஏதோ பெரிய சதித்திட்டம் போடுறாங்க மவனே. நம்மள நடுத்தெருல நிக்க வைக்க போறாங்கடா. இனி நம்ம தான் உஷாரா இருக்கணும்.
என் அண்ணன் பத்தியா எப்படி எந்த பிளேட்டை திருப்பி போடுறாருன்னு சொல்லிட்டு இனி எதற்காகவும் யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம தாண்ட மகனே எல்லாமே சரி பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்கப்பா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு குமார் சொல்லிட்டு இருக்காங்க. பாத்துக்கிறதெல்லாம் இல்ல, என்ன ஆனாலும் சரி நம்ம சொத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா பாத்தீங்கன்னா நம்ம கதிரை காட்டிட்டு இருக்காங்க. கதிர் ரூமுக்குள்ள வராங்க. அப்ப ராஜி படிச்சுட்டு இருக்காங்க. உடனே கதிர் பக்கத்துல உட்காந்து, ராஜி என்ன படிச்சுட்டு இருக்கியான்றாங்க. படிக்கணும் தான் தோணுது, ஆனா வீட்டுல நடக்கிற பிரச்சனையில என்னுடைய படிப்புல என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. ராஜி, வீடுனா 1008 பிரச்சனை வரும், வராது போகும். ஆனா அதுக்காகலாம் நீ உன் படிப்புல கோட்டையை விட்டுறாத. இன்னும் 2-3 நாள்ல உனக்கு எக்ஸாம் வருது, அதுக்கு நீ கரெக்டா படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே ராஜி எதுவுமே பேசல. உன்னை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ராஜி பேசிட்டாங்க. சரி, நான் வெளியே போறேன், உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க கதிர். அடுத்ததான் நம்ம பாண்டியன் தீவிரமா யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கோமதி ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா காந்திமதி இத்தனை நாள் வீட்டுல இருந்துட்டு இப்ப காந்திமதி வீட்டுல இல்லைன்றத நம்ம கோமதியால ஏத்துக்கவே முடியல. கோமதி ரொம்பவே வருத்தமா தான் இருக்காங்க. அப்ப பாண்டியன் கேக்குறாங்க, என்ன கோமதி, எதுக்காக நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைங்க, அம்மா வீட்டுக்கு வரணும், அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும்ன்றது என்னுடைய எத்தனை வருஷ கனவு தெரியுமா? அந்த கனவு நிறைவேறிச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இப்படினாலும் என் அண்ணனுங்க ஏதோ ஒண்ணு பேசி அம்மாவை மழுப்பி மிழுப்பி கூட்டிட்டு போயிடுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா என் பையனால என் அம்மா வீட்டை விட்டு போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்க. கதிர் இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்கன்னு சொல்லிட்டெல்லாம் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டும் இருக்காங்க. உடனே பாண்டியன் விடு கோமதி, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்களா இல்லையா என்ன ஏதுன்றத மட்டும் அப்பப்போ கேட்டுக்கோ, அவ்வளவுதான், வேற என்ன செய்ய முடியும் நம்மளாலன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நாளைக்கு கோர்ட்டு ஹியரிங் வருது தானே? ஆமாங்க, வருதுன்னு சொல்றாங்க. ஆமா, சரவணன் எங்க இருக்கான்? வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கான், போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும் உடனே சரவணன் வராங்க. வாப்பா உட்காருன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும், சொல்லுங்கப்பா என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. நாளைக்கு கோர்ட் ஹியரிங் வருது தெரியுமா சரவணான்றாங்க. அதுக்கு என்னப்பா, தாராளமா எனக்கு தெரியும். ஆமா, வக்கீல் என்ன சொன்னாங்க? இல்ல 2 பேருமே கவுன்சிலிங் போய் வந்திருக்கீங்க, ஈஸியா விவாகரத்து கிடைச்சிரும் அப்படிதான்ப்பா சொல்லியிருக்காங்கன்றாங்க. இங்க பாரு சரவணா, கவுன்சிலிங் போகும்போது மயில் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் நமக்கு தெரியாது. இப்ப அவ பிரெக்னெண்டா இருக்கா, உன் முடிவு என்னன்றாங்க. மயில அப்பவே பிரெக்னெண்டா இருந்தாலும் அவ கூட என்னால வாழ முடியாதுப்பா, அவ கூட நான் வாழ மாட்டேன், அவளுக்கு நான் எப்படினாலும் விவாகரத்து கொடுத்துடுவேன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. இதை கேட்டு கோமதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. பாண்டியனுக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. உடனே நம்ம கோமதி, சரவணா நாளைக்கு நான் கூட வரட்டுமாடான்றாங்க. அதெல்லாம் யாரும் வர வேண்டாம், நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலுமே நான் அதை சமாளிச்சுப்பேன்னு சொல்லிட்டு சரவணன் அங்க இருந்து போறாங்க. உடனே நம்ம கோமதி ஏங்க, நமக்கு பிடி கொடுத்தே அவன் பேச மாட்டேன்றான், குழந்தையோட லைஃப் எதிர்காலத்தை நினைச்சு பாருடான்னு சொன்னா கூட அத அவன் ஏத்துக்க மாட்டேன்றான். என்னங்க இது, ஒருவேளை விவாகரத்து இது கிடைச்சிருமா என்ன, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தத்துல கோமதி இருக்காங்க. பாக்கலாம் கோமதி, என்ன நடக்கும்னு பாக்கலாம், அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணும் அவன் விவாகரத்து கொடுத்துட மாட்டான், பாக்கலாம் இருன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. இருந்தாலுமே பாண்டியனோட மனசுக்குள்ள எப்படியும் சரவணன் விவாகரத்தை கொடுக்க மாட்டான், மயிலு கூட சேர்ந்து வாழணும்ன்ற எண்ணத்தோடதான் இருப்பான்றத பாண்டியன் நம்புறாங்க. ஆனா சரவணனோட ட்ராக்கே வேற. ஏன்னா நம்ம சரவணன் அஞ்சலிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு இல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி மயிலு கூட சேர்ந்து வாழணும்ன்ற எண்ணம் வரும்ன்றது பாண்டியனுக்கு புரியறதில்ல. அடுத்த நாள் காலையில ஆகுது. அப்ப நம்ம கோமதி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. உடனே ராஜி கேக்குறாங்க, அத்தை என்னாச்சு, எதை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏண்டி, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு, ஏண்டி அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. விடுங்க அத்தை, அதை பத்தி பேசி என்னங்க போகுது, இனி அதை பத்தி எதுவுமே நீங்க பேசாதீங்க, உங்க பையன் இப்படி பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் தானடி நினைச்சு பாக்கல, எனக்கு மட்டும் என்னடி இவன் இப்படி பண்ணுவான்றது எனக்கு என்ன தெரியுமா சொல்லு, நானே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். சரவணன் வேற பிடி கொடுக்காம வேற பேசிட்டு போறான், விவாகரத்து நான் எப்படினாலும் மயிலுக்கு கொடுத்தே தீருவேன் வேற சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலடி, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. கோமதி அத்தை, நான் ஒண்ணு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல, முதல்ல என்ன விஷயம் சொல்லுடின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அத்தை, சரவணன் மாமா கிட்ட நீங்க பேசி பாருங்க, இனி மயிலக்கா கூட சேர்ந்து நீ வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துங்கன்றாங்க. ஏண்டி, அதெல்லாம் அவன் கேட்பானா? கண்டிப்பா கேட்பாரு. உங்க பேச்ச போய் கேட்காம வேற யார் பேச்ச போய் அவரு கேட்பாரு? நீங்க சொல்லி பாருங்கன்றாங்க. அப்படி பேசுறது முறையாடி?
ஏன்னா எப்படிப்பட்ட வேலையை மயில் பண்ணான்றது தெரியும். அதை மறந்துட்டு அவ கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழுடான்னு சொன்னா அதை அவன் செய்வானா இல்ல நமக்கு தான் மனசு வருமா? அதை பத்தி நீ யோசிச்சு பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லத்த, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவா இருந்தாலும் அவனுடைய முடிவு. வாழணும்னு நினைச்சாலும், வாழக்கூடாதுன்னு நினைச்சாலும், விவாகரத்து கொடுக்கணும்னு நினைச்சாலும், அது எல்லாமே அவனுடைய முடிவு தாண்டி. இதுல சொல்றதுக்கு எதுவுமே நாங்க கிடையாது. எந்த முடிவு எடுத்துறதுனாலும் அவன் எடுக்கட்டும். இதுல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க கோமதி என்னத்த இப்படி ஒரு முடிவை சொல்றீங்க? இப்படி ஒரு பதில் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. எனக்கே அப்படித்தானடி இருக்கு. எந்த நிமிஷம் என்ன பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பக்கு பக்குன்னு இருக்குடி நெஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்ப சரவணன் வராங்க. அம்மா சாமி கும்பிடணும், எனக்கு பூஜை காட்டுக்குமான்னு சொல்றாங்க. உடனே பூஜையும் நம்ம கோமதி காட்டிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும், மயிலுக்கு விவாகரத்தை அவன் கொடுக்க கூடாது. 2 பேரும் மனஸ்தாபத்தை எல்லாம் விட்டுட்டு சேர்ந்து வாழணும் கடவுளே. சரவணனுடைய மனசை எப்படியாவது நீங்க தான் மாத்தணும்னு நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அம்மா, நான் எந்த முடிவு எடுத்தாலும் என் முடிவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நான் கோர்ட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு சரவணன் கோமதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்ல முடிவோட வரமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. கோமதிக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு தான் இருக்கு. அடுத்ததான் நம்ம மயிலு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாக்கியம் மயிலு விவாகரத்து வேணுமான்னு சொல்லி கேட்டா, நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லு. உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் கோர்ட்லயே சொல்லுவாங்க. உன் வாழ்க்கை உன் கையிலடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, நான் அதையெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சரி, நான் வேணும்னா வரட்டுமா மயிலு? யாரும் வர வேண்டாம், நான் தைரியமா போறேன், என்னால பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு யாருமே வரவிடாம சரவணனை மீட் பண்ணணுன்றதுக்காக தைரியமாவே போயிருக்காங்க. நம்ம மயிலு இப்ப கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம மயிலையும் சரவணையும் கூப்பிடுறாங்க. 2 முறை கவுன்சிலிங் போய் வந்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு விவாகரத்து வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு சரவணனை கேக்குறாங்க. சரவணன் எனக்கு விவாகரத்து வேண்டான்னு சொல்லிடுறாங்க. திரும்ப இப்ப மயிலுவ கேக்குறாங்க. மயிலு விவாகரத்து வேணாம்னு சொல்லுவா. அவள அவ்வளவுதான் சொல்லிட்டு சரவணன் மனசுல நினைச்சிட்டு இருந்தா. ஆனா நம்ம சரவணனுக்கே ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி மயிலு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் அவரு கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல, எனக்கும் விவாகரத்து கொடுத்துருங்க, புருஷன் பொண்டாட்டியா வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு மயிலு சொல்றதை கேட்டு சரவணனுக்கே ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னடா இது, நம்ம காண்றது கனவா நினைவா? இவன் நமக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாளின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நம்ம சரவணன் சரி, அப்ப அதிகாரப்பூர்வமா நீங்க 2 பேருமே விவாகரத்து கேட்டிருக்கீங்க, உங்க 2 பேருக்குமே விவாகரத்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சரவணன் இந்த விஷயத்த முதல்ல நம்ம அஞ்சலி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங்ல இருக்காங்க. இப்ப நம்ம மயிலு வீட்டுக்கு போறாங்க. அழுதுகிட்டே சரவணன் கூட வாழ்ந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இனி அவருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல மயில இருக்காங்க. இப்ப நம்ம மயில போயிட்டு எடுத்த முடிவை ஒருவேளை பாக்கியத்துக்கிட்ட சொன்னா பாக்கியம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க? மயில தனியால இருந்து குழந்தை எப்படி வளர்க்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.